الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே நபிகளாரின் வீட்டின் இரவு நேரம் என்கின்ற ஒரு தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை இந்த இடத்திலே எமக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, மனிதர்களுடைய வாழ்க்கை உண்மையில் அழகாக மாறுவதெல்லாம் அவர்களுடைய அழகான குணங்களாலும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை எப்படி செயல்படுத்துகிறார்களோ அந்த செயல்படுத்துகின்ற முறையாலும் தான் வாழ்க்கை என்பது உண்மையே அழகாக தெரியும். மற்றபடி இந்த உலகத்திலே நாம் தொழில் செய்கிறோம், வசதியாக இருக்கிறோம், சாதனைகள் செய்கிறோம், பெரிய என்பதனால் வாழ்க்கை என்பதில் என்ன செய்வதில்லை, அழகாக மாறுவது கிடையாது. மாற்றமாக எமது நல்ல குணங்களாலும் எமது அன்றாட செயல்பாடுகளில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், எமது வாழ்க்கை எப்படி அமைகிறது என்கின்ற அந்த அமைப்பாலும் தான் வாழ்க்கை என்பது என்ன செய்கிறது, அழகாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இரவு நேரம் என்பது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட, அதாவது குர்ஆன் வசனங்களில், அதுவும் ஆரம்பமாக இறக்கப்பட்ட குர்ஆன் வசனங்களில் மிக முக்கியமான ஒரு சூரா ஆரம்பமாக என்ன சொல்கிறது? குமில் லைல யா அய்யுஹல் முஸம்மில், போர்த்தி கொண்டிருப்பவரே, குமில் லைல இல்லா கலீலா, இரவிலே கொஞ்ச நேரத்தை தவிர நீங்கள் எழும்பி வணங்குங்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே கட்டளையிடுகிறான். கட்டளையிடுவது மாத்திரமல்லால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூறாவிலே சொல்லி காட்டுகிறான், இன்ன நாஷிஅத்தல் லைலி ஹிய அஷத்து வத்அன் வ அக்வமு கைலா. யார் இரவிலே எழும்பி நின்று வணங்குகிறாரோ, அந்த மாதிரி எழும்பி நின்று வணங்குதல் என்பது அஷத்து வத்அன், உறுதியை தரும், எனது சரியான வார்த்தை, நேர்மையான வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யும், கொண்டு வரும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். எனவே ஒரு இரவு நேரம் என்பது பொதுவாக ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த நேரம். இன்னும் சொல்ல போனால் உலகம் அமைதி அடைகின்ற நேரம் அது. என்ன, அதாவது அந்த நேரத்தில் விழிப்பவர்களாக இருந்தால், ஒன்றில் இந்த உலகத்துடைய இன்றைய சிஸ்டத்துக்கு இந்த முறைகள் எல்லாம் மாறிவிட்டிருப்பதனால தொழிலுக்காக விழிக்கின்றவர்கள் நாம் என்ன செய்யலாம், காணலாம். இல்லாமல் மற்றபடி விழிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், ஈமானது பின்னணியில் இல்லாமல் விழிப்பார்களாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக பாவத்திற்காக தான் என்ன செய்கிறார்கள், அந்த நேரத்திலே விழிக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஒரு காலப்பகுதியில் தொழிலுக்கும் அல்லாமல் பாவத்துக்கும் அல்லாமல் யாருடைய உள்ளம் விழித்தெடும் என்று சொன்னால், ஈமானுடைய பலம் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவரால் மாத்திரம்தான் அந்த நேரத்திலே விழித்தெழ முடியும். இல்லை என்றால், இந்த பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, உழைப்பு எங்களுக்கு இன்கம் கண் முன்னால வழங்குது, உலக இன்பம் கண் முன்னால வழங்குது. பாவத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்பம் என்ன செய்கிறது, கண் முன்னால் விளங்குகிறது, அதனால் நம்ம விழித்தெழுவோம். இந்த ரெண்டு இல்லாம, எந்த காரணமும் இல்லாமல் ஒருவன் விழித்தெழ முடியாது, விழித்தெழுவதற்காக முடியாது. அப்படி விழித்தெழக்கூடிய மனோநிலை யாருக்கு வரும் என்று சொன்னால் ஒரு முஃமினுக்கு தான் வரும். இந்த அடிப்படையில் இரவு நேரம் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையாக, நீ இரவிலே விழித்தெழுந்து தொழ வேண்டும் கொஞ்ச நேரத்தை தவிர என்று கட்டளையாக இட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமல்ல இந்த கட்டளை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தார்களே அவர்களுக்கும் இந்த கட்டளை. எந்த அளவு கட்டளை? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது, ஒரு வருட காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்லாத்தை ஏற்ற மக்களும் எழும்பி தொழுதார்கள். கடமையாக அவர்களுக்கு இருந்தது. 5 நேர தொழுகைக்கு முன்னால முதலாவது கடமையான தொழுகை எது? இரவு நேர தொழுகை. ஒரு வருடம் கடமையாக அவர்கள் எழுந்து நின்று தொழுதார்கள். அப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, முதலாக அல்லாஹ் தஆலா இந்த ஈமானிய சமுதாயத்தின் மீது கடமையாக்கிய ஒரு தொழுகையும்
இரவு தொழுகை. அதற்கு பின்னால கடமை நீங்கிட்டு ஏனைய மூமின்களை விட்டும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறுதி வரைக்கும் அது கடமையாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாதிரி நேரத்தில் ஏன் இந்த இரவு நேரம், இரவு தொழுகையில் எனக்கு போட்டிருக்கிறான் தலைப்பு, இரவு தொழுகையுடைய முக்கியத்துவம் உண்டு. இரவு தொழுகையுடைய முக்கியத்துவம் என்பது இரவுல தொழுவதை மட்டும் என்ன செய்யும், குறிக்கும். ஆனால் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் இரவு நேரம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் இரவு நேரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டின் இரவு நேரம் என்று சொன்னதற்கான காரணம் எங்களுக்கு முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவருடைய இரவு நேரம் எப்படி இருந்தது என்பதை ஒரு முஃமின் தனது வாழ்க்கையில் அப்ளை பண்ணுவதற்காக ஒரு முன்மாதிரியாக என்ன எடுக்க வேண்டும் என்பதனால் இந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். இது ஒரு காரணம். இரண்டாவது, நாங்கள் வாழக்கூடிய இந்த அதாவது கால சூழ்நிலை, நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் எவராக இருந்தாலும் இரவுல தான் வெளிச்சிரிக்க விரும்புகிறோம். இரவுல தான் வெளிச்சிரிக்க விரும்புகிறோம். எப்ப? நாளைக்கு கட்டாயமாக 7 மணி 6:30க்கு நான் விழித்திருக்க வேண்டும், தொழுத பின்னால் எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் தூங்க கிடைக்கும் என்று இல்லை என்று சொன்னா நம்ம விழிச்சிரிக்க தான் என்ன செய்யறோம், விரும்புகிறோம். அதனாலதான் நாளைக்கு டியூட்டி இல்லை, நாளைக்கு வேலை இல்லை, இன்னைக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம் அப்படின்றாங்க. அப்ப அந்த வார்த்தையில என்ன விளங்குற, டியூட்டிக்கு மட்டும்தான் நம்ம நேரத்தோட தூங்கணும், வேலை இல்லையா, நம்ம வெக்கேஷன்ல இருக்கிறோமா, லீவ்ல இருக்கிறோமா, நம்ம இரவுல தூங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நாளைக்கு நம்ம என்ன செய்யலாம், தூங்கலாம், வேண்டிய அளவுக்கு நம்ம தூங்கலாம். நாளைக்கு வேலை இருந்தா மட்டும் நைட்ல என்ன செய்ய முடியாது, நம்ம விழிக்க முடியாது. அதுவும் 12 மணி வரைக்கும் விழிக்கலாம், 12 மணி வரைக்கும் விழிக்கலாம் என்கின்ற ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான ஒரு சூழ்நிலை, இணையமயமான ஒரு சூழ்நிலை, வேலைமயமான ஒரு சூழ்நிலை, எதுவாக இருந்தாலும் நம்ம எல்லா விஷயத்தையும் அந்த இரவுல தான் நம்ம படிக்கணும்னு நினைக்கக்கூடிய அல்லது வேற வேற வேலைகள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய இரவுல விழிச்சிருந்து தூக்கம் என்பது ஒரு பெரிய ஒரு அருளாகவே எங்களுக்கு படாத ஒரு நேரமாக இன்றைய காலம் என்ன செய்கிறது, இரவு மாறி வருகிறது. எல்லோருடைய வாழ்க்கையில் இது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி இந்த நிலைமை எப்ப நம்ம வந்து தூக்கத்துடைய இந்த பெருமதி, உடம்புக்கு அந்த தூக்கம் எவ்வளவு முக்கியம், நம்ம அது அப்படியே விழித்தெழுவதாக இருந்தால் எதற்காக விழித்தெழ வேண்டும்? இப்ப நம்ம இரவுல இப்ப என்னென்ன வேலைகள் செய்கிறோமோ அந்த வேலையை பகல்ல என்ன செய்யலாம். ஆனா இரவு தொழுகையில நன்மையுடைய கூலிய பகல்ல என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. இரவு தொழுகையில இரவுல ஓதுறதுடைய கூலிய பகல்ல எடுக்க முடியாது. இரவு தூக்கத்துடைய ஆரோக்கியத்தை பகல்ல என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம இரவு விஷயங்களை எந்த ஒரு சட்டை செய்யாமலும் நம்ம பயன்படுத்திட்டு வருகிறோம். இன்றைக்கு நம்ம வந்து தூங்குவதற்காக எல்லா விஷயங்களையும் ஏற்பாடுகளை நம்ம வாங்கி இருக்கிறோம். ஆனா ஒரு காலம் வரும், தூக்கத்தை நம்ம வாங்க வேண்டியிருக்கும். அப்ப தூக்கம் என்ன செய்யாது, இருக்காது, தூக்கம் வாங்குவதற்கு முடியாது. அன்றைய காலகட்டத்தில் தூக்கம் எப்படி இருக்கும்? அதனாலதான் அரபுல ஒரு பழமொழி இருக்குது, நீ இரவு நேரத்துடைய விழிப்பை தெரிவு செய்கின்ற பொழுது, தூங்காமல் இரவு நேரத்தில் இருக்கிற பொழுது அது இன்பமாக இருக்கும். ஆனால் நீ அதை தேர்வு செய்கிற பொழுது அது இன்பமா இருக்குது. அதையே இரவில் விழித்திருத்தல் உன்னை தேர்வு செய்கின்ற பொழுது அது மிக கஷ்டமானதாக என்ன செய்யும், அது இருக்கும். விளங்கிட்டா? நாம் இரவு விழித்திருப்பலை தேர்வு செய்கிற நேரத்தில் அது இன்ட்ரெஸ்டாகவும் இன்பமாக இருக்கும். ஆனால் ஒரு காலம் வரும், இரவுல விழித்திருப்பதை அது உன்னை என்ன செய்யும், செலக்ட் பண்ண, நீ விழிச்சுதான் இருக்கணும் அப்படின்னா என்ன, உனக்கு தூக்கம் வராது, உனக்கு தூக்கம் வராது. அப்ப அது உனக்கு மிகவும் பாரமாக இருக்கும். நம்ம நினைச்சது இயல்பா நடக்கும். இப்ப நம்ம தூக்கத்தை அடக்கி தான் விழித்திருக்கிறோம். ஆனா சில காலம் வரும், உங்களுக்கு இயல்பாவே என்ன செய்யலாம், விழித்திருக்கலாம், ஆனால் தூக்கம் வராது. அந்த நிமிடம் என்ன செய்யும், எங்களுக்கு அது பாரமாக இருக்கும் ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி அன்புள்ள சகோதரர்களே, நாம இந்த மாதிரியான நேரம் இப்படியே நம்ம விட்டு விடுவதா, நாங்கள் எல்லோரும் இதை இப்படியே விட்டு விடுவதா, இந்த மாதிரி அது சரி அதுல பாட்டா நடக்கட்டும் என்று விட்டு விடுவதா, அல்லது இந்த இரவு நேரத்தை கொஞ்சம் நாம இஸ்தித்ராக் பண்ணிக் கொள்வதா? இஸ்தித்ராக் என்று சொன்னா இப்படியே தொடர்ந்து விடக்கூடாது, இப்படியே தொடர்ந்து விடக்கூடாது. இதுல நம்ம ஒரு கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும். இரவு நேரம் என்பது இரவு பகல் என்பது போல ஒரு முஃமின் பார்க்க முடியாது. இரவை பொறுத்த வரைக்கும் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் பெருமதியான நேரம். எப்படி நாம் அரபாவுடைய தினத்தில் இருக்கிற நேரத்தில் பெருமதியான நாளில் இருக்கிறோம் என்று நினைக்கிறோமோ, எப்படி ஜும்மாவுடைய தினத்தில் இருக்கிற நேரத்தில் பெருமதியான நாளில் இருக்கிறோம் என்று நினைக்கிறோமோ, சுஜூதுல இருக்கிற நேரத்தில் பெருமதியான நேரத்தில் இருக்கிறோம் என்று நினைக்கிறோமோ, இஷாவுக்கு பின்னிருந்து சுபகுடைய நேரம் வரைக்கும் நாம் பெருமதியான ஒரு நேரத்தில் இருக்கிறோம் என்று நினைக்க வேண்டிய ஒரு நேரம், அது நினைக்க வேண்டிய ஒரு நேரம். இந்த மாதிரி ஒரு நேரம் ஒரு ஈமான் உள்ளவனை என்ன செய்யும்? நம்ம இதை கேட்டு நமது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இந்த விஷயத்தில் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும் என்பதனாலதான் இந்த விஷயத்தை நான் என்ன செய்கிறேன், சுருக்கமாக இந்த இடத்துல நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அதற்கு முன்னால் நபிகளாருடைய வீட்டின் இரவு நேரம் என்கின்ற பகுதியை நாம் விரிவாக தெரிந்து கொள்வதற்கு முன்னால சூரா ஜுமர்ல வரக்கூடிய 8 தொடக்கம் 10 வரைக்கும் உள்ள குர்ஆன் வசனத்தை பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், இதா மஸ்ஸல் இன்சான துர்ருன் தஆ ரப்பஹு முனீபன் இலைஹி. மனிதனுக்கு
ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டால் இறைவன் பக்கம் மீண்டு இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறான். ஏதாவது பாதிப்பு வந்தா இறைவன் பக்கம் மீண்டு வந்து இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறான். ثم اذا خوله نعمه منه نسي ما كان يدعو اليه من قبل. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பின்னர் அந்த துஆவை அங்கீகரித்து இவனுக்கு ஏற்பட்ட தீங்குக்கு பதிலாக ஒரு அருளை அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலே கொடுத்தான் என்று சொன்னால், என்ன பிரார்த்தித்தானோ அதை மறந்து விடுகிறான். என்ன பிரார்த்தனை செய்தானோ அதை அவன் மறந்து விடுகிறான். வஜஅல லில்லாஹி அன்தாதன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு இணை வைக்கிறான். லியுதில்ல அன் சபீலிஹி, அவனது வழியை விட்டும் திசை திரும்புவதற்கு, அதாவது வழிகட்டு போவதற்கு, வழிகெடுப்பதற்காக. குல் தமத்தா பிகுஃப்ரிக கலீலன் இன்னக மின் அஸ்ஹாபின் நார். நபியே நீங்கள் சொல்லுங்கள், உனது குஃப்ரில் நீ இன்பம் அடைந்து கொண்டே இரு, நீ நிச்சயமாக நரகவாதிகளில் ஒருவன், நீ நிச்சயமாக நரகவாதிகளில் ஒருவர் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு இவர்களும் இந்த மாதிரி நடக்கக்கூடியவர்களும் அம்மன் ஹுவ கானித்துன் ஆனா அல்லைலி சாஜிதன், இவரும் இரவிலே கானித் நின்று வணங்கி, சாஜிதன் சுஜூது செய்து கொண்டு, வகாயிமன் அதாவது நீண்ட நேரம் நின்று சுஜூதும் நின்று வணங்கியும் நடந்து கொண்டு, யஹ்தருல் ஆஹிரா மறுமை அஞ்சி அதாவது இரவை கழிக்கிறாரே அவரும் சமனாவார்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்தில், அதாவது கஷ்டங்கள் ஏற்பட்ட நேரத்தில் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு அல்லாஹ் தஆலா அருளை கொடுத்த நேரத்தில் அதை நிராகரித்து கணக்கெடுக்காமல் வாழுகின்றவரும், அம்மன் ஹுவ கானித்துன் ஆனா அல்லைலி சாஜிதம் வகாயிமன் யஹ்தருல் ஆஹிரத வயர்ஜு ரஹ்மத ரப்பி, இறைவனது ரஹ்மத்தை நாடி இரவிலே நின்று வணங்கி இரவிலே நீண்ட நேரம் சுஜூதிலே இருந்து இறைவனது ரஹ்மத்தை எண்ணி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரே. குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். நபியே சொல்லுங்கள், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? இன்னமா யததக்கரு உலுல் அல்பாப், அறிவுடையவர்கள் தான் படிப்பினை பெறுவார்கள். இங்க என்ன முக்கியம்டா, அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் தஆலா எதற்காக உபயோகிக்கிறான்? கஷ்டத்துல இருந்து அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு போய் அல்லாஹ்விடத்துல அருளை கேட்டு அல்லாஹ் அந்த இடத்துல அருளை கொடுத்த பின்னால அதை நிராகரித்து வாழுகின்றவனும், இரவிலே நின்று வணங்கி சுஜூதிலும் நின்ற நிலையிலும் இறைவனது ரஹ்மத்தை நாடி இபாதத்தை செய்யக்கூடியவனும் சமமாக மாட்டார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்ற, நபியை சொல்லுங்கள், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்ல வரா? உண்மையான அறிவு யாருக்கு இருக்கிறதோ, உண்மையான விளக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர் இரவை சிறந்த முறையில் பயன்படுத்துவார், இரவை சிறந்த முறையில் பயன்படுத்துவார். படிப்பினை பெறுகின்றவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட அறிவுடையவர்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அப்படி என்றால் யாரெல்லாம் இரவை எந்த காரணமும் இல்லாமல் பொடுபோக்காக கவனம் இல்லாமல் அலட்சியமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய இல்மிலே ஒரு குறைபாடு இருக்கிறது, அவர்களது இல்மிலே ஒரு குறைபாடு இருக்கிறது. அவர்கள் இந்த உலகத்தை அளப்பதில் அவர்களுக்கு ஒரு குறைபாடு இருக்கிறது. அவர்கள் தமது சொந்த உலக வாழ்க்கையை அளப்பதில் கூட அவர்களுக்கு என்ன செய்கிறது? ஒரு குறைபாடு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா என்ன செய்ய வருகிறான்? சொல்ல வருகிறான். ஏன் இரவு தொழுகை சொல்லிட்டு தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இரவு நேரத்தில் நின்று வணங்குறது, மறுமை அஞ்சுறது, ரஹ்மத்தை நாடுவதை சொல்லிவிட்டு தான் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம மனதில் வைக்கணும். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அப்படி என்றால் ஒரு இல்முள்ளவன் என்ன செய்வான் தெரியுமா? ஒரே ஊர்ல வாழ்வார்கள், அறிவுடையவர்கள் அறிவில்லாதவர்கள் ஒரே ஊர்ல வாழ்வாங்க, பக்கத்து பக்கத்துல இருப்பார்கள், ஆனால் ஒரே வீட்டிலேயே இருப்பாங்க. அறிவுடையவன் எழுப்பி என்ன செய்வான்? அந்த இரவு பயன்படுத்தி குர்ஆன் ஓதி தொழுது அந்த கொஞ்ச நேரமாவது இறைவனை வணங்கி விட்டு வீணான விஷயங்கள்ல ஈடுபடாம தூங்கிடுவான். அதே வீட்டில் இன்னொருத்த இருப்பான், அவன் இரவு ஃபுல்லா விழிச்சிருந்து பெரிய பெரிய ஆய்வெல்லாம் செஞ்சு அல்லது என்னமெல்லாம் இனி முழுமையாக இன்டர்நெட் எல்லாம் முழுமையாக உபயோகித்து நல்ல முறையிலேயே எல்லாம் செஞ்சு அவர் கடமைகளை முடிச்சிருப்பாரு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்ய மாட்டாங்க? சமமாக மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன்? இவன் இல்மோட செயல்படுகிறான். இவன் என்ன செயல்படுறான்? இரவை எதுக்கு பயன்படுத்த வேண்டுமோ அதுக்கு என்ன செய்யறான்? பயன்படுத்துறான். இவன் எதெல்லாம் எப்பெல்லாம் செய்ய முடியுமோ அதை எங்க செஞ்சுட்டு இருக்கிறான்? பெருமதியான நேரத்தில் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை இந்த வசனம் என்ன செய்கிறது? எங்களுக்கு சொல்கிறது என்று பார்க்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அறிவு எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற நேரத்தில் தான் நாங்கள் செய்யணும் என்ற எந்த கடமையும் இல்லை. அறிவு எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற நேரத்தில் தான் நாங்கள் செய்யணும் என்பதில்லை. எனக்கு ஒரு அறிவு கிடைச்சிருக்கும் வைங்க, உங்களுக்கு ஒரு அறிவு கிடைத்திருக்கும் என்று வையுங்கள். பக்கத்தில் உள்ளவர்கள் என்ன புரிந்து கொள்வார்கள்? பக்கத்தில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? எனக்கு இந்த அறிவு இருக்குதே, அவன் நான் செஞ்ச அவனுக்கு இது தெரியாது என்று நம்ம ஒரு விஷயத்தை என்ன செய்ய முடியாது? செய்யாமல் இருக்க முடியாது. எனக்கு அறிவு கிடைச்சிட்டா, எனக்கு மார்க்க விளக்கம் கிடைச்சிட்டா,